இரண்டாவது, உங்களை இந்த மக்கள் ஏற்றுள்ளார்கள், புதிதாக வந்துள்ளார்கள், நல்லது செய்வார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த வாக்கை அளித்துள்ளார்கள். அந்த நம்பிக்கையை ஒருபோதும் வீணாக்கி விடாதீர்கள். நல்ல சிறப்பான ஆட்சி அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை துஆ செய்து கொள்கிறோம். தமிழ்நாடு மேலும் வளர்ச்சி பாதையில் செல்லட்டும். வெற்றி பெற்ற அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய தென்னிந்திய இஸ்லாமிய மக்கள் எழுச்சி கழகத்தின் சார்பாகவும் நிர்வாகிகளின் சார்பாகவும் வாழ்த்துக்கள். உங்கள் உழைப்பு வீண் போகவில்லை. இருப்பினும் மக்கள் உங்களை முழுமையாக நம்பி இந்த ஓட்டை போட்டுள்ளார்கள். ஆகையால் வருங்காலங்களில் அந்த மக்களை தவிப்புக்கு உள்ளாக்கி விடாமல் ஓட்டு சதவீதத்தை இழந்தவர்கள் எனக்கென்ன, அவர்கள் எனக்கு ஓட்டா போட்டார்கள் என்று எங்களை தோற்கடித்து விட்டார்கள் என்று அவர் மீது ஆவேசப்படாத அளவிற்கு இனிதான் இந்த தேர்தலில் தோற்ற தலைவர்கள் இன்னும் சிறப்பாக மக்களை புரிந்து கொண்டு பணியாற்ற வேண்டும். ஆகையால் மக்கள் நலன் கருத வேண்டும். மக்கள் நலனே நம் நலனாக தமிழகத்தில் டிவிகே எதிர்கட்சியாக திமுக அமர இருக்கிறது. இனி மிகப்பெரிய ஒரு மாற்றம் தமிழகத்தில் உருவாகும் என்று இன்ஷா அல்லாஹ் நாங்கள் நம்புகிறோம். மக்களில் ஒருவனாக நானும் நம்புகிறேன். வெற்றி தமிழகத்திற்கு என்றும் வளர்ச்சி பாதை இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல துஆ செய்து அனைத்து 10 இஸ்லாமிய தலைவர்கள் திமுக அதிமுகவில் இஸ்லாமிய அல்ல இருந்தாலும் திமுகவில் டிவிகே மற்றும் காங்கிரஸ் போன்ற கட்சிகளில் இஸ்லாமிய சகோதரர்கள் 10 சட்டமன்ற வேட்பாளராக உள்ளே செல்கின்றார்கள். நமது உரிமைக்காக குரல் கொடுப்பார்கள் என்று நம்புகிறோம். மேலும் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் அல்லாது ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும்